தற்போது ஒரு அண்மை செய்தி. ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்று அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்த தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய விவகாரங்கள் குறித்து அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் விவரம் செய்த நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, கிராம சபை கூட்டம் நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்த அனுமதி அளித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்குனர் பொன்னையா சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார். அந்த சுற்றறிக்கையில் சுதந்திர தினத்தன்று காலை 11 மணி அளவில் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என்றும் கிராம மக்கள் அனைவரும் பங்கேற்கும் வகையில் இடம் நேரத்தை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய பொருட்கள் குறித்தும் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி தூய்மையான குடிநீர் விநியோகம், இணைய வழி வரி செலுத்தும் சேவை, இணைய வழி மனைப்பிரிவு மற்றும் கட்டட அனுமதி வழங்குதல், சுயசான்று அடிப்படையில் குடியிருப்பு கட்டடங்களுக்கு உடனடி பதிவு மூலம் அனுமதி வழங்குதல் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சுயசான்று கட்டட அனுமதி பெறுவதற்கான செயல்முறைகள், தமிழ்நாடு எளிமைப்படுத்தப்பட்ட ஊராட்சி கணக்குகள், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், தூய்மை பாரத இயக்கம், ஜல்ஜீவன் இயக்கம் உள்ளிட்டவை தொடர்பாகவும் பள்ளிகள், அங்கன்வாடி மையங்கள், அரசு பொது கட்டடங்கள் அனைத்திலும் குழாய் இணைப்புகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதை உறுதி செய்வது குறித்தும் விரிவான ஆலோசனை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் ஆகஸ்ட் 15ஆம் தேதி கிராம ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் நடத்த அனுமதி அளித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தொடர்ந்து இணைப்பில் காத்திருக்கலாம். தற்பொழுது ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம்.